வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் அவ்வப்போது நடைபெறும் அரசியல் நிகழ்வுகளை குறித்து நாம் விவாதிப்போம். ஆனால் இன்று ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களின் இறுதி யாத்திரை என்பது தமிழகத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சி பாகுபாடின்றி அனைவருமே அவருக்காக அஞ்சலி செலுத்தினார்கள், மரியாதை தெரிவித்தார்கள். அவர்கள் மீது மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட அவர்களுடைய பன்முக திறனை கண்டு வியந்து பாராட்டினார்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் அப்படி நம்மோடு வந்து பேசப்போகிறவர் இந்திய அரசியலிலும் தமிழக அரசியலிலும் பல ஆண்டுகளாக தெளிவான சிந்தனைகளோடு தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் தன் கட்சியின் கருத்துக்களை சொல்லி வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தா பாண்டியன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது பல்வேறு அரசியல் விவாதங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். இன்று ஒரு அசாதாரணமான ஒரு சூழலில் நாம் சந்திக்கிறோம். நீங்கள் ட்ராவல் பண்ண பார்க்கும்போது உங்களுக்கும் தமிழக முதல்வருக்கும் நிறைய லாங்கர் அசோசியேஷன் நான் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு முதலில் அம்மாவிடம் எப்போது முதலில் அவரை சந்தித்தீர்கள்? அவரை பற்றி முதலாக நான் தெரிந்து கொண்டது என்பது ஒரு திரைப்பட நடிகையாகத்தான். அதற்கு முன்னர் அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்பதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியாது. திரையுலகிலே பலர் வருவார்கள், எம்ஜிஆர் உட்பட. சிரமப்பட்டுத்தான் கீழே இருந்து துணை நடிகர்களாக, பிறகு மேலே ஒரு பாத்திரம் வகித்து அவர்கள் கதாநாயகனாக அல்லது நாயகியாக வருவது என்பது பல வருடங்களுக்கு பின்னாலே தான் வருவார். எனக்கு திரைப்படங்கள் பற்றி, நடிகர்களை பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் நண்பர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். இவர் நடித்த முதல் படத்திலேயே கதாநாயகி என்ற பெயரை பெற்றுவிட்டார். அப்பொழுது ஏறத்தாழ் மாணவிதான். திரைப்படத்திலும் அவர் ஒரு மாணவியைப் போலத்தான் தோன்றுகிறார். அதற்கு பிறகு ஒரு படத்திலே நடித்திருக்கிறார். அது வெற்றி பெற்றால் அடுத்து தொடரும். அந்த படம் வெற்றி பெறாமல் போயிருந்திருக்குமானால் அவன் வீட்டுக்கு அனுப்பியிருப்பார். அதற்கு பதிலாக இவருக்கு ஏராளமான படங்களிலே அழைப்பு வந்ததாம், இங்கு வர வேண்டும், அங்கு வர வேண்டும் என்று. ஆனால் நான் கேள்விப்பட்டது, அவரே ஒரு முறை இது பற்றி ஒரு நட்பு முறையிலே கேட்டபோது சொன்னார். அப்பொழுது நான் அவருடைய ஆங்கிலத்தை வியந்து பேசி, இவ்வளவு அழகான ஆங்கிலத்திலே ஒவ்வொரு சொல்லையும் மிக தேர்ந்தெடுத்து போடுகிறீர்களே, இடம் பார்த்து போடுகிறீர்களே, இவ்வளவு தூரம் நீங்கள் எப்படி படித்தீர்கள் என்று கேட்டபோது, நானும் சட்டம் பயின்று உங்கள் மாதிரி வாதாட விரும்பினேன் என்றார். ஐயோ, என்னை உதாரணம் காட்டாதீர்கள், நான் கருப்பு கோட்டு போட்டு உடனே எவ்வளவு சீக்கிரம் போட விடாமல் காட்டி எறிந்து விட்டேன் என்றேன். நீங்களாவது போட்டு எறிந்தீர்கள், நான் போடவே முடியாமல் போய்விட்டது. அப்படியே நான் நீங்கள் வக்கீலாக விரும்பினீர்களா என்று கேட்டேன். ஆமாம், என்னவோ ஒரு திடீர் ஆசை, வழக்குரைஞராக வந்து வாதாட வேண்டும், அங்கே போய் நம்முடைய திறமையை காட்ட வேண்டும் என்று நான் மாணவியாக இருந்த பருவத்தில் விரும்பியது அதுதான். ஆனால் அது கிட்டவில்லை. அதற்கு பதிலாக திடீர் என்று எங்கள் குடும்ப சூழ்நிலையில் இந்த படத்திற்கென்று அழைக்கிறார்கள், பணம் கிடைக்கும் என்றதால் என் தாய் வற்புறுத்தியதால் நான் ஏற்றுக்கொண்டேன், நடித்தேன். பிறகு அதில் வெற்றி பெற்ற பிறகும் கூட எனக்கு மேலே படித்து போகலாம் நினைக்கிற போது பல காரணங்கள், குடும்ப காரணங்கள், குடும்ப சூழல், இவைகளெல்லாம் தொடர்ந்து படிப்பதற்குள்ள வாய்ப்பு கொஞ்சம் அச்சமாக இருந்து விட்டது. இதில் முயன்று பாதியிலே நின்றுவிடக்கூடாது என்பதால் நான் திரைப்படங்களில் சரி வருவாய் வருகிற போது இதையும் பார்க்கலாம் என்ற முறையிலே தான் நான் விரும்பி ஏற்றுக்கொண்டதல்ல, சூழல் என்னை அங்கே தள்ளிற்று, ஏற்றுக்கொண்டேன். பிறகு அடுத்த படம் என்று வரிசையாக எடுத்தார். நடித்த போதெல்லாம் எல்லா படங்களிலுமே எனக்கு நடனமும் தெரியும், அதனால் அதையும் பயன்படுத்தி கொண்டேன். திரைப்பட உலகத்திலே தமிழ்நாடு என்றால் இருவர் தானே, இருவரும் தான் பெரியவர்களாக தோன்றுவார். இருவரும் தங்களது படங்களில் நடிப்பதற்கு அவர்களே சொல்லி அந்த பட தயாரிப்பாளர்கள் நீ நடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தான் என்னிடம் வந்தே பேசுவார்கள். கேட்கிற போதே எனக்கு பெருமையாக இருக்கும், உடனே ஒப்புக்கொண்டு விடுவேன். அப்படித்தான் அவரோடு எனக்கு உறவு ஏற்பட்டது. இவைகளையெல்லாம் திரைப்படத்தை பற்றி சொல்லிவிட்டு அவர் தன் வாழ்க்கையில் பிறகு ஏற்பட்ட சோதனைகள் மற்றவற்றை பிறகுதான் சொன்னார். அவரை இதெல்லாம் நான் சொல்லுவது என்பது அவர் அரசியலுக்கு வந்த பிறகு நான் கேட்டறிந்தது. அந்த அவர் படித்தவுடனே போய் நான் பள்ளிக்கூடத்தில் சந்தித்தேன்,
கேட்டேன் என்பதை தெரியவும் தெரியாது, நான் பார்த்ததும் இல்லை. இது பிறகு அரசியல் வாழ்க்கைக்கு வந்தபோது சில சமயங்களில் அவர் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் ஏதோ ஓய்வாக கேட்டுக்கொண்டிருந்த சமயங்களில் கிடைத்த தகவல்கள். பிறகு அவரை நான் முதலாக சந்தித்தது என்பது திடீரென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த சில நண்பர்கள் புரட்சித் தலைவர் கழகத்திற்கு அவரை கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கலாம் என்று இருக்கிறார் போல எங்களுக்கு தெரிகிறது சொன்னார்கள். ஏனென்றால் அப்படி ஒருவர் இருந்தால்தான் மக்களை அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கும். தான் நிர்வாக பொறுப்பில் இருப்பதால் நேரடியாக மக்களை சந்திக்க நேரமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. ஓஹோ, அது அவர் விருப்பம். அவர் சொன்னார் என்றால் நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள். என் கட்சிக்கு யாரை நியமித்தால் எது நல்லது என்பதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும், யாரும் போய் தடுக்க முடியாது. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இதை மேற்கோள் பலர் காட்டியிருப்போம், வாழ்க்கையில் எத்தனை பேர் செய்திருப்போமோ தெரியாது. செய்ய தவறியது மட்டுமல்ல, பல தொல்லைகளையும் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது எவ்வளவு சரி என்பதை அவர் மறைந்த பிறகும் அம்மையார் மறைந்த பிறகும் சேர்த்து பார்க்கிற போது இடைக்காலத்தில் பட்ட பாடுகளை எல்லாம் அவர் தாண்டி வந்த சாதனை இருக்கிறதே, தக்கவரைத்தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே தன்னை ஆதரிக்கிற மக்கள் அடுத்து யாரை ஆதரிப்பார்கள், அதிலே உறுதியாக எவர் நிற்பார். ஏதோ ஒரு அரசு மகுடம் கொடுத்து உடனே எல்லோருக்கும் பாதுகாப்பு என்று ராணி பகுடம் சூட்டுவதில்லையே, தேர்தல் அரசியலாயிற்றே. எதிரிலே வலிமை மிக்க கட்சி இருக்கிறதே, பயிற்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார். ஒருவரா டெல்லியிலே ஒரு கட்சி தலைமை இருக்கிறது. எனவே சுற்றிலும் பார்த்தால் தனக்கென்று பிடிப்பதற்குள்ள ஒரு கோப்போ மிதிப்பதற்குள்ள ஒரு கோப்போ இல்லாத அரசியலிலே அவர் இழைகிறார். தனக்கென்று டெல்லியிலே 4 பேர் இருக்கிறார், தனக்கென்று இங்கே கட்சிக்குள்ளே வாதாட 50 பேர், எதுவும் இல்லை. தலைவர் சொன்னார் என்பதை தவிர. பிறகு அவரை கொள்கை பரப்பு செயலாளர் என்று போடுகிறார்கள். அவர் கொள்கை பரப்பு செயலாளராக பேசி வருகிற போது பல அரசியல் விவரங்களை அவர் எடுத்து மேடையிலே பேசி வந்ததை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியம். இவர் இப்பொழுதுதானே அரசியலுக்கு வந்தார், பிறகு அந்த சம்பவத்தை இந்த அப்போ பத்திரிகைகளை ஒழுங்காக படித்திருக்கிறார். அதோடு மற்ற நேரங்கள் அனைத்திலும் அரசியலை விவாதித்து தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்தது. அதிலே எங்கள் விவகாரங்களை எல்லாம் இழுத்து பேசியிருக்கிறார். தாக்கவில்லை, பதில் சொல்லியிருக்கிறார். நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். இன்னும் பச்சையாக சொல்ல போனால், நான் தருமபுரியிலே பேசுகிற போது எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு விட்டார். அவர் மாதிரியே இந்த அம்மா தான் கையெழுத்து போடுவதாக சொல்லப்படுகிறது, இது விசாரிக்கப்பட வேண்டும் என்று மேடையில் பேசிவிட்டேன். 2 நாட்களுக்கு பிறகு அந்த அம்மையார் பதில் சொல்லியிருந்தார். பெயரை சொல்லாமல் அந்த பதில் சொல்லி பத்திரிகைகள் அத்தனையில் வந்திருந்தது. அப்படியே கையெழுத்து போட வேண்டும் என்று சொன்னால் நான் அவருடைய அனுமதி பெற்று என் கையெழுத்தை போட்டிருப்பேன், என்னை ஆத்தரைஸ் பண்ண சொல்லி போட்டிருப்பேன். அப்படியெல்லாம் அரசியல் சட்டத்தில் இடம் இருக்காது, ஒரு முதலமைச்சர் தான் கையெழுத்திட வேண்டும். எனவே அவர் கையெழுத்தை நான் போட்டேன், ஃபோர்ஜரி என்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு பொறுப்புள்ள கட்சியின் சகோதரர் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு பணிவோடு சொல்லுகிறேன், அத்த பழக்கம் எனக்கு இல்லை. அவர் சொன்னார் என்பதை கேள்விப்பட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவர் அதை எங்காவது போய் அலுவலகத்தில் கூட போய் சோதித்து பார்க்கலாம். அவர் என்று சோதித்து ஒரு தடவையாவது கண்டுபிடித்தால் நீதிமன்றம் போக வேண்டாம், நேராக வந்து என் வீட்டிலே என்னை தண்டிக்கலாம் என்று பேசிவிடும். அசந்து போய்விட்டேன். பரவாயில்லையே, துணிச்சல் மிக்க பதிலாக இருக்கிறது என்று. அதே மாதிரி மற்றவர்களுக்கும் இதே போல பதில் சொல்லி வந்தார். உண்மையில் நான் விசாரித்ததில் கடைசியில் அவ்வாறு நடக்கவில்லை, எந்த நிர்வாக விஷயங்களுக்குள்ளும் போகவில்லை. பல சந்தர்ப்பங்களில் விவாதிக்கிற போது அவருக்கு நம்பிக்கைக்குரியவர் என்ற முறையில் இவர் தன் கருத்துக்களை அவருக்கு சொல்வார். இதை செய்யலாம், அதை அப்புறம் செய்யலாம், இதை நிறுத்தி வைக்கலாம் என்று சொல்லியிருப்பார். அது எல்லா கட்சிகளிலுமே உள்ள ஒரு பழக்கம்தான். பிறகு அவரை நான் நேரில் சந்திக்கக்கூடிய முதல் சந்திப்பு என்பதே ஒரு வேடிக்கையான அரசியல் சந்திப்பு தான். இந்திரா காந்தியார் சுட்டுக் கொல்லப்படுகிறார். மறுநாள் தேனாம்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலிருந்து கடற்கரைக்கு ஊர்வலமாக செல்வது என்று முடிவெடுத்து செல்கிற போது அவ்வளவு கட்சியினருக்கும் தகவல் எல்லாம் கொடுத்து எல்லோரும் தேனாம்பேட்டையிலே வந்து கூடுகிறார்கள். அதிலே நானும் எங்கள் கட்சியின் சார்பிலே போய் உட்கார்ந்திருந்தேன். திடீரென்று ஒரு கூட்டம் பரபரப்பாக இருந்தது. பார்த்தால் இந்த அம்மையார் அந்த வெள்ளை சேலை உடுத்தி அனைத்து இந்திய அதிமுக அடையாளத்தினுடைய பார்டர் போட்டு வந்தார். அவரை சுற்றிலும் கையை பிடித்துக் கொண்டு ஒரு 10 பேர் பாதுகாப்பாக கொண்டு வந்தார்கள். என் அருகிலே உட்கார்ந்திருந்தவர் அப்பொழுது தம்பி
காளிமுத்து. நான் அவரிடம் கேட்டேன், நான் படத்திலே பார்த்திருக்கேன், இவர்தானா என்று கேட்டேன். அவரேதான் என்றார். பிறகு வந்து உட்கார்ந்திருந்தார். பிறகு ஊர்வலம் போவதை பற்றி கேட்டார். இறுதி நிகழ்ச்சிகள் எந்த இடத்திலே நடக்கிறது, யார் யார் பேசப் போகிறார்கள், தீர்மானம் போடுகிறீர்களா, எல்லாவற்றையும் விசாரித்தார், கேட்டார். எல்லோரும் பேசிக்கொண்டே இருந்தோம். அன்றுதான் அவரை எதிரிலே நேராக சந்தித்தது. ஆனால் அறிமுகம் ஏற்படல. அப்பொழுதும் பேசவில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்கே பேசுவது, அத்தனை சர்வ கட்சியையும் இருக்கிற போது. அதற்கு பிறகு சந்தித்ததும் ஏதோ ஒரு விருப்பத்திற்காக வேண்டுகோள் விட்டு சந்தித்தது அல்ல. துரதிருஷ்டம், சட்டமன்றத்திற்குள்ளே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலாக உள்ளே நுழைகிறார். முதலமைச்சராக அல்ல, எதிர்க்கட்சி வரிசையிலேயே உட்காரப் போகிறார். அவர் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் உங்களுக்கு தெரியும். உள்ளே ஒரு நாள் இவருடைய வாக்குவாதத்தோடு நிற்காமல் கைகலப்போடு என்ன நடந்து, ஒரு பெண்ணை பலர் கூந்தலை பிடித்து இழுத்திருக்கிறார்கள், ஜாக்கெட்டை பிடித்து கிழித்திருக்கிறார்கள், அடித்தார்கள், பிறகு பழித்தார்கள். அதையெல்லாம் திருப்பி சொல்வதற்கே வெட்கப்படுகிறோம். ஏனென்றால் அது தமிழகத்திற்கே அவமானம். யார் யார் என்ன பேசினார்கள் என்பதையெல்லாம் பல கட்சியினரும் இருந்தார்கள் அல்லவா. என் கட்சியின் உறுப்பினரும் இருந்தார், வேறு கட்சியினுடைய உறுப்பினர். அவர்கள் அத்தனை பேருமே இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார் என்பதெல்லாம் பதிவு செய்யவில்லையே ஒழிய நினைவில் வைத்துக்கொண்டு சொல்ல முடியும் அல்லவா. அத்தனையும் சொன்னார். உண்மையிலே வெட்கப்பட்டேன். ஆனால் இப்பொழுது அந்த பெறலாம் பெயரை சொல்லி நாம் விவாதித்துக் கொண்டிருப்பதை அசிங்கப்படுத்த விரும்பவில்லை. பலமாக அடிக்கப்பட்டிருக்கிறார், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனால் துணிச்சலோடு எதிர்த்து நின்று பிறகு வெளியிலே வந்து விட்டார், அழைத்து கொண்டு போய்விட்டார். அப்பொழுது எஸ்டி சோமசுந்தரம் நான் வெளியூரிலே இருந்தேன், தொலைபேசியிலே அழைத்து, இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, மற்ற கட்சியினரையும் அழைத்திருக்கிறேன், நீயும் வந்து விட வேண்டும், ஒரு கண்டன கூட்டம் போட வேண்டும் அல்லது அறிக்கை விட வேண்டும் என்று கேட்டார். உடனே புறப்பட்டு நான் வந்தேன். மறுநாள் காலையிலே போய் சந்தித்தேன். எல்லாரும் வந்திருந்தார்கள். வாழப்பாடு ராமமூர்த்தி வந்திருந்தார், அனந்தநாயகி அம்மையார் வந்திருந்தார், நானும் போனேன், இன்னும் வேறு பலர் வந்திருந்தார்கள். பிறகு நாங்கள் அவரோடு பேசிய போது எங்கள் முன்னாலே உட்கார்ந்து என்ன நடந்தது என்று அனந்தநாயகி கேட்டார். தயங்கி பேசுகிறார் என்பது தெரிந்தது. ஏனென்றால் நடந்த ஒன்றை அவர்கள் 2 பேரும் மட்டும் இருந்தால் பெண்ணுக்கு பெண் என்ற முறையிலே இன்னும் விவரமாக சொல்லியிருப்பார். நாங்களும் இருக்கிறோம் என்பதால் பிறகு அதனை கொஞ்சம் வெட்டி எந்த அளவுக்கு சொல்லலாமோ அந்த மாதிரி தான் சொல்லுகிறார் என்பது புரிந்தது. அவர் முகம் அவ்வளவு சிவந்ததை நான் என்றைக்கும் கண்டதே இல்லை. காது மூக்கெல்லாம் சிவந்து விட்டது அதை சொல்லுகிற போது. சரி, சீற்றத்தோடு இருக்கிறார், அதை தனிய வைக்க வேண்டும் என்று நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தனிய வைத்தோம். சரியாக நாங்கள் எல்லாம் கேட்டு முடித்தபோது நாங்கள் ஒரு கண்டன கூட்டம் நடத்துவோம். அரசியல் ரீதியில் அதை அணுகலாம். இதை வேறு சட்டசபைக்குள்ளே நடந்த காரணத்தால் இதை கிரிமினல் கேஸ் மாதிரி கொண்டு போக முடியாது. எனவே நாம் இனிமேல் அதை அரசியல் ரீதியில் கண்டன கூட்டம் மூலம் மறுநாளே போட்டோம். மறுநாளே தியாகராய நகர் அந்த பார்க்குக்கு முன்னாலே போட்டோம். மூப்பனாரும் கலந்து கொண்டார். எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. அத்தனை கட்சியினரும் கலந்து கொண்டார்கள், கடுமையாக கண்டித்தார். அதன் பிறகு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு பொதுவான விஷயங்கள் என்றால் நாங்கள் கூடி சேர்ந்து அறிக்கை விடுவது ஒரு வழக்கமாக இருந்தது. அப்பொழுது அந்த அறிக்கையை எழுதுவது, பிறகு எல்லோரும் ஒப்புக்கொண்டு கையெழுத்து போடுவது, கூட்டாக வெளியிடுவது, இந்த விஷயங்களே பேசியிருக்கிறோம். அப்பொழுதே அவருக்கு இந்த தீர்மானத்தை வாங்கி அதில் ஏதாவது ஒரு சொல்லை எடுத்துவிட்டு இன்னொரு சொல்லை போட, தமிழிலும் அழகாக இருக்கும் தமிழ் எழுத்து. என்னுடைய தமிழ் எழுத்து எனக்கே பிடிக்காது, மற்றவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். எனவே நான் அந்த அம்மையாருக்கு சொன்னேன், நீங்கள் அதிக மதிப்பெண் பெற்றதில் ஆச்சரியமே இல்லை. சரியான பதில் எழுதினீர்களோ இல்லையோ, உங்கள் அழகான எழுத்தை பார்த்தே மதிப்பெண் போட்டு விட்டார்கள், அதுவே அடித்து விட்டது என்றேன். ஆமாம், எழுத்து என்றால் அது எழுத்து என்ன முறையில் எழுதப்பட வேண்டுமோ அப்படித்தானே எழுத வேண்டும், அவரவர் விருப்பப்படி எழுதலாமா என்றார். அது நீங்கள் கற்ற பாடம், நாங்கள் கைவிட்ட பாடம். அது அவ்வாறு தான் பல விஷயங்களை படித்தோம், பார்த்தோம். பிறகு தேர்தல்கள் வருகிற போது தான் அவரை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதற்குள்ளாக எங்கள் கட்சியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக மூத்த தலைவர்கள் பலர், அவர்களோடு சேர்ந்து நானும் ஆயிரக்கணக்கான பேரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டோம். பிறகு அடுத்த கட்சிக்கு போய் சேருவது என்பதில் ஆச்சரியமில்லை, சேர்ந்திருக்கலாம். தோழர் கல்யாண சுந்தரத்தினுடைய 60 ஆண்டு அரசியல் வாழ்க்கைக்கு பிறகு, பட்ட பாடுகளுக்கு பிறகு இன்னொரு கட்சியை நாட முடியுமா? உள்ளே இருப்பவர்கள் என்னை வெளியே போக சொல்கிறார், அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பது. அவர்களை எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அந்த தத்துவம் எனக்கு பிடிக்காமல் போகவில்லையே. நான் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டுதானே அதில் சேர்ந்தேன். எனவே போவதற்கு இல்லை என்று நாங்கள் இருந்தோம்.
ஒரு கட்சியை தொடக்கி வைத்து பழையபடியும் நடத்துவது என்றால் அதில் ஒரு பெரிய சிரமம் என்ன என்பதையெல்லாம் முழுமையாக அனுபவித்திருக்கேன். நான் அனுபவித்திருக்கேன் சொல்வதற்கு காரணம் அதே தொல்லைகளை அவரும் அனுபவித்தார். எம்ஜிஆர் மறைகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இயல்பாக அடுத்து யார் என்ற கேள்வி. துணிச்சலோடு கலங்காமல் நின்று அந்த அலுவலகம் தாக்கப்பட்டது. தலைமை அலுவலகம் இருக்கிறதே ராயப்பேட்டையில், அது தாக்கப்பட்டு ஒரு 60-70 குண்டர்கள் இருப்பார்கள். உள்ளே இருந்த ஊழியர்கள் அத்தனை பேரையும் அடித்து நொறுக்கி போட்டு விட்டார்கள். காவல்துறை வேடிக்கை பார்த்தது. பிறகு அதையும் நாங்கள் போய் கண்டித்தோம். அப்பொழுது நான் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தேன். எனவே நாடாளுமன்றத்திலும் கண்டித்ததை பேசினேன். அப்பொழுது அந்த தலைமை பொறுப்பை அவர் ஏற்றவர். அதற்குள்ளே தான் கட்சியில் அவர்களுக்கு பிளவை ஏற்படுத்தினார்கள். அங்கும் எங்கும் போய் அந்த தேர்தல் வந்தது. அம்மையார் என்னை அழைத்து அவரது சேவல் சின்னமா அதிலே போட்டி போட வேண்டும். நானே கேட்டேன், நாம் எல்லோரும் கூட்டணியில் இருக்கலாம், ஆனால் உங்கள் சின்னத்தில் என்னால் போட்டி போட இயலாது. ஏன்? என்ன அது இருக்கிறது? இந்த சின்னம் என்பது சின்ன விஷயம். ஏன் அதை பிடித்து நிற்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் கொள்கையில் நீங்கள் நில்லுங்கள், நான் என் நடைமுறையில் நிற்கிறேன். கூட்டாக சேர்ந்து ஒரு பலமான எதிரியை எதிர்க்க வேண்டும். பிறகு ஏன் இந்த சின்னத்தை சொல்லி விலக பார்க்கிறீர்கள் என்று எவ்வளவோ சொன்னார். எங்கள் கட்சியில் சொன்னபோதும் கட்சியிலும் 170 பேர் அதை ஆதரித்தார். நான் சொல்லும்போது எங்கட்சி, நாங்கள் வெளியேற்றப்பட்டு தொடக்கிய கட்சி, அந்த அம்மையாருடனே கூட்டணி வைக்கலாம் என்றார். இல்லை இல்லை, நாம் இப்பொழுதுதான் வெளியேறியிருக்கிறோம், ஏற்கனவே நம்மை பற்றி பலதும் பழித்து கொண்டிருக்கிறார்கள், எனவே அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை போல ஆகிவிடும், எனவே வேண்டாம், நாம் அப்படியே ஒரு கூட்டுறவு வைப்பதென்றாலும் பலவீனமாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியுடனே வைக்கலாம், தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்வோம், இவர்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்போம். முடியவே முடியாதுன்னு சொல்லிவிட்டார். பிறகு நான் காங்கிரஸ் கட்சியினர் தான் உடல் வைத்து தேர்தலில் இறங்கினோம். இவர் எதிர்த்து நின்றவர்களும் பலமானவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட நாட்டுக்கு அறிமுகமானவர்கள், எம்ஜிஆருடன் நெருக்கமாக இருந்தவர்கள். எனவே அதுவும் பலமாகத்தான் இருந்தது, இதுவும் பலமாகத்தான் தெரிந்தது. ஆனால் ஒரு 4 நாட்களுக்குள் அவர் தேர்தல் பிரச்சாரம் தொடக்கிய உடனே மக்கள் திரளுகிற முறையை பார்த்தால் இவர்கள் 2 பேரிலே யார் வருவார்கள் என்பதல்ல, ஆளும் கட்சிக்கும் இவருக்கும் இடையில என்ன வித்தியாசம் வரும், இவரே ஆளும் கட்சிக்கு வந்து விடுவாரோ என்று நினைக்கிற அளவுக்கு மக்கள் திரள தொடங்கி விட்டார். பிறகு வழக்கம் போல அரசியல்வாதிகள் அவரவராக ஒரு காரணத்தை சொல்லி தேற்றிக் கொள்வார்கள் அல்லவா, அதுபோல அது இந்த அம்மையார் நடிகை, அவரை பார்க்க வேண்டும் என்று கூடியிருப்பார்கள், இவர் சொல்வதையெல்லாம் கேட்டு ஓட்டா போட போகிறார்கள் என்று நாங்கள் இலக்கணப்படி வாதாடி அதை நிராகரித்து விட்டோம். ஆனால் தேர்தல் முடிந்தவுடனே பார்த்தால் காங்கிரஸ் கட்சிக்கும் அவருக்கும் சமமான இடங்கள் கிடைத்தது. ஒரே ஒரு இடம்தான் வித்தியாசம். பிறகு அதை வைத்திருக்கிற காலத்திலே தான் இந்த அடி விழுகிற சமாச்சாரம். எனவே தனித்து நின்று நடத்தி அதற்கு கொஞ்ச காலத்திற்குள் பிரிந்தவர்கள் ஒவ்வொருவராக வந்து சேரத் தொடங்கினார்கள். அந்த அம்மையாரிடம் சேர்ந்து 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 கடைசியில் 2 பேரும் ஒன்றாக ஆகி பழையபடியும் இந்த இலை சின்னம் அவர்களுக்கு என்று ஆகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் அதன் பொதுச் செயலாளர் அவர்தான் என்று ஆகிவிட்டது. அன்றிலிருந்தும் என்ன ரோஜா மலர்களில் அவர் பாதை இருந்தது, அதிலும் பழையபடியும் தகராறு தான், சில வழக்குகள் தான். யார் அவரிடம் ரொம்ப நெருக்கமாக பழகி பலன்களை பெற்றார்களோ அவர்களே வழக்குகளை போட்டார்கள். அதனாலும் அவருக்கு பல சங்கடங்கள் நீதிமன்றங்கள் மூலமும் கிடைத்தது. அப்பொழுதும் அவர் துவண்டதாகவே தெரியவில்லை. ஒவ்வொரு சங்கடம் வருகிற போதும் நாங்கள் அவரை சந்திக்கிற போதெல்லாம் பார்த்ததிலே மனதிலே ரொம்ப ஆச்சரியமாக பதிந்தது என்பது, ஒரு பெண்ணுக்கு, அதுவும் குடும்பத்தில் அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆண் துணையே இல்லை, தன்னன் தனியாக நிற்கிற இந்த பெண்ணுக்கு எதை பற்றி அச்சமும் இல்லையே, இது எங்கிருந்து வந்தது? நினைத்து நினைத்து பார்க்க பார்க்க வியப்பாக இருந்தது. ஆனால் இதை நினைத்து பார்த்து வியந்து பாராட்டுகளும் இருந்தார்கள், அதை நினைத்து நினைத்து பொறாமைப்படுகிறவர்களும் இருந்தார்கள். வழக்கமாக உங்களை மாதிரி பொது உடைமை கட்சியில் இருப்பவர்கள் ஒரு கட்சி தலைவருக்கு புகழ் பட்டம் ஒன்று கொடுத்தால் அந்த அடைமொழி புகழ்பெயரை சொல்லி நீங்கள் அழைக்கவே மாட்டீர்கள். ஆனால் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, மதுரையில் ஒரு மேடையில் பேசும்போது அப்போது உங்களுக்குள் கூட்டணி இல்லை, ஆனால் நீங்கள் அம்மா என்று பேசினீர்கள். எதனால் உங்களை அப்படி அழைக்க வைத்த காரணம் என்ன? எனக்கு முன்னாலே ஒரு 4 பேச்சாளர் பேசுகிறார். 4 பேருமே புரட்சி தலைவி என்ன இதய தெய்வம் என்றெல்லாம் வர்ணிக்கிறார். நாம் எழுந்து எப்படி வர்ணிப்பது? பொதுவாக ஒரு பெண் குழந்தை, 5 வயது குழந்தை, 10 வயது குழந்தை நம்மை தேடி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பண்புள்ளவன், தமிழ்நாட்டில் மக்களோடு சேர்ந்து வாழ்ந்தவன், வாடி
என்றா சொல்லுவோம்? வாம்மா. வாயிலே வருமா? என்ன சொல்லுவோம்? வாமா அப்படின்வோம். நம் வயதுக்கு மூத்தவர்களை பார்த்தால் என்ன சொல்லுவோம்? என்னங்கம்மா, வணக்கம்மா. என்ன சொல்ல போனால் இந்த திரைப்பட பாடலில் வருகிறவா, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை. அது உலகம் முழுமைக்கும் பொது. எனவே நான் சொன்னேன், நாம் அம்மா என்று சொல்லுவதிலே ஒன்றுமில்லை. ஆனால் அம்மா என்று சொல்ல வேண்டாம், அம்மையார். தமிழகத்தின் முதலமைச்சர் பேரன்பிற்குரிய அம்மையார் அவர்களே, நீங்கள் பெயரை கூட சொல்ல வேண்டாம், அம்மையார் அவர்களே என்று சொல்லிவிடுங்கள், போக பொருத்தம். எனவே அவர்களும் தப்பாக நினைக்க மாட்டார்கள், அம்மாவும் தப்பாக நினைக்க மாட்டார்கள். அன்றுதான் அநேகமாக இனாகுரேஷன் தொடக்க விழா நினைக்கிறேன். பிறகு அதை நான் காவேரி படுகை அது நடுவர் மன்ற தீர்ப்பை கெசட் பதிவு பண்ணி தரல்லவா நம்முடைய மன்னார்குடி ரங்கநாதன் அவர் ஏற்பாடு செய்து, விவசாயிகள் சங்கம் ஏற்பாடு செய்து நன்றி கூட்டம் போட்டிருந்தார்கள். நானும் போய் கலந்து கொண்டேன் விவசாயிகள் சார்பிலே நன்றி சொல்வதற்காக. அப்பொழுது சொன்னேன், இதில் உறுதியாக போராடி எத்தனை வகைகளில் எத்தனை கடிதங்களை எழுதி, பிறகு நீதிமன்றத்திலே போராடி, பிறகு பெற்ற தீர்ப்பை பதிய வைப்பதற்கு போராடி, இவ்வளவு காரியங்களையும் அவர் செய்திருக்கிறார். மற்ற கட்சியினரும் போராடவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் போராடி வருகிறார்கள். இருந்தாலும் இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் எல்லாரும் விளையாடினாலும் அதிகமான ஸ்கோர் பண்ணியவர் யாரோ, கடைசியாக அடித்து சிக்ஸர் அடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரைத்தான் மேன் ஆஃப் த மேட்ச் என்பார். அதுபோல அத்தனை சாதனையும் புரிந்தவர் அம்மாதான் என்று நிறுத்தி சொன்னேன். அந்த கூடியிருந்த ஒரு 6 லட்சம் மக்கள், அதுவும் விவசாயிகள். நான் இதுவரையில் கூட்டங்கள் அத்தனையிலும் என்னென்ன முறையிலோ பேசியிருக்கிறேன், எழுப்பியிருக்கிறேன், முழங்க வைத்திருக்கிறேன். அன்று போல அத்தனை பேரும் ஆஹா சரியாக சொன்னாய் என்று சொன்னதை நான் என்றுமே கேட்டதில்லை. எனவே மக்களின் அங்கீகாரம், பல்கலைக்கழகத்தில் வழங்க முடியாத பட்டம் அம்மா, அந்த அம்மா என்ற பொருளுக்குரிய முறையிலே நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள், வாழ்ந்து வருகிறீர்கள், மேலும் வெற்றியை பெறுங்கள் என்று முடித்தேன். நான் அவர் சொன்னதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு யார் ஆட்சியிலே இருந்தாலும் சில குறைகளும் சில விமர்சனங்களும் இல்லாத ஒன்று இருக்க முடியும். அப்படி என்றால் எதுவுமே செய்யாதவராக இருக்க வேண்டும். எதுவுமே செய்யாதவர்கள் தவறே செய்ய முடியாது. நாட்டுக்கு பல காரியங்களை செய்கிறவர்களுக்கு 1-2 சறுக்கல் சிராய்ப்பு ஏற்படலாம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். எனவே சில விமர்சனங்கள் உண்டு, விமர்சனம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் குழந்தைகளை தூக்கி குப்பையிலே போட்டார்கள், சாக்கடையில் எடுக்கப்பட்டது, குப்பை தொட்டியில் எடுக்கப்பட்டது என்ற செய்தியை படிக்கிற போது பதறி போகிறோம் அல்லவா? பதறுகிறோம், கதறுகிறோம், கண்ணிலிருந்து கூட நீர் வடிகிறது. ஆனால் தூக்கி வளர்க்க முடியவில்லையே. நம்முடைய அனுதாபத்துக்கு ஒரு மஞ்சள் கோடு வந்து தடுக்கிறது, அதற்கு மேலே போக முடியவில்லை. இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடனே தொட்டில் திட்டம் என்று ஒன்று அறிவித்தார் அல்லவா? தொட்டில் குழந்தை திட்டம். அப்பொழுதுதான் அன்றைக்கு கூட்டத்தில் அல்ல, வீட்டில் உட்கார்ந்தபடியே சொன்னேன், உண்மையான அம்மா அம்மா, உன் வயிற்றில் உன் வழியிலே குழந்தை பிறந்ததோ இல்லையோ, பெற்ற தாயே தூக்கி எறிந்த போது தொட்டில் போட்டு கட்டி பிடித்தாயே, உன்னை அம்மா என்று சொல்லவில்லை என்றால் பிறகு யாரை சொல்லுவது? இதற்கு பிறகு நான் தேசிய குழுவிலே கட்சியில் இருந்தால் பல மாநிலத்து பிரதிநிதிகளும் வருவார்கள். அப்பொழுது இந்த கூட்டம் முடிந்த பிறகு உட்கார்ந்து பேசிக் கொடுக்க, என்னென்ன திட்டங்கள், நலத்திட்டங்கள் என்று உங்கள் மாநிலத்தில் நிறைய இருக்கிறாம் என்று ஆர்வத்தோடு என்னிடம் கேட்பார். நான் ஒவ்வொன்றாக சொல்லுகிற போது மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மேகாலயா, பீகார், மேற்கு வங்கம், அவ்வளோ பேரும் ஆச்சரியத்தோடு கேட்பார். நான் அவர்களுடன் கேட்டேன், ஏன் உங்கள் மாநிலத்தில் இது மாதிரி ஒன்று கூட இல்லையா? ஒன்று மாதிரியா? இதை சொல்லுங்களேன், நீங்கள் தமிழ்நாட்டில் இது நடக்கிறது, நீங்களும் ஏன் செய்யவில்லை என்று கேளுங்களேன். இதை நான் ஒரு நாள் அல்ல 6 வருடங்கள் தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறேன். பள்ளி குழந்தைகள் அத்தனை பேருக்கும் சைக்கிள் கொடுத்த உடனே நான் இங்கே இருக்கிற கூட்டத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் மற்ற மாநிலத்திலிருந்து வந்தவரிடம் கேட்டேன். நம்முடைய இந்தியாவிலே மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும், நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, அதெல்லாம் மேடையோடு சரி, வீட்டில் எப்படியா வைத்திருக்கிறோம். அந்த பிள்ளை படித்து கொஞ்சம் வயதாகி நடந்த உடனே சீக்கிரம் மாப்பிள்ளை பார்க்கணும் என்று தாயே ஆரம்பிப்பார். உடனே அப்பா சொல்லுவார், முடித்து விடுவீர்கள், படிக்க விடுவீர்களா? பிறகு 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில் எங்கிருந்து வரும்? இது நடந்த தமிழகத்தில் ஒரு சத்தம் இல்லாமல் அவ்வளவு பேருக்கும் சைக்கிள் வாங்கி கொடுத்து வீட்டில் படியை தாண்டி வெளியில் போய் விளையாட விடாமல் தடுக்கப்பட்ட பெண் இன்றைக்கு அவர் வரிசையாக காலையிலே பள்ளிக்கூடம் போவதை பார்த்தால் ஒரு இராணுவம் அணிவகுத்து போவதை போல் போகிறது. மாலையில் திரும்பும் போது பார்த்தால் இன்னொரு இராணுவம் அணிவகுத்து வருவது மாதிரி தெரிகிறது. ஒரு தன்னம்பிக்கை, அச்சமும் மடமும் நானும் பெண்ணுக்கு வேண்டும் என்று சொன்னான்.
அதை பாரதி தான் கோபத்தோடு சொன்ன, நாய் கேட்க வேண்டும். பாரதி சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற முறையில் சைக்கிள் கொடுத்து போங்க. அடுத்த வருடம் லேப்டாப், அடுத்த வருடம் காலணி, படிக்க பை, ஒவ்வொன்றாக நீங்கள் வரிசைப்படுத்தி பாருங்கள். கருவில் உருவெடுக்கிற குழந்தை முதல் கடைசியிலே அமரர் ஊர்தி வரையில் இது சாதாரணமாக தெரியலாம். அது இல்லாத போது அந்த மக்கள் பட்ட சிரமத்தை இப்பொழுது அண்மையில் ஏதோ பக்கத்து மாநிலத்தில் இறந்து போன மனைவிக்கு எந்த வண்டி முடையும் தோளில் போட்டுக்கொண்டு தண்ணீரில் நடந்த காட்சியை கண்டோம். அதோடு ஒப்பிடுகிற போது நல்ல வேளை தமிழகத்திற்கு இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைத்தார். இங்கிருந்து இறந்து போன எங்கள் கட்சி தோழனையே அனுப்புவதற்கு ஒரு பைசா செலவில்லாமல் கொண்டு போய் வீட்டிலே போய் இறக்கிவிட்டு திருப்பி வந்தார். கற்பனை கூட செய்ய முடியாது. என் தந்தை மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு செல்வதற்காக நாங்கள் செலவழித்ததும் அந்த பணத்துக்காக பட்ட பாடும் எனக்கு தெரியும். இன்று பல பகுதி மக்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்றால், குற்றம் பார்க்கிற போது மேடையில் ஏறி சவடால் மாதிரி சாடுகிறவன் இத்தகைய நல்லது நடக்கிறது என்பது போது தயக்கமில்லாமல் அதை பாராட்ட வேண்டும் அல்லவா? பாராட்டினேன். ஆனால் அவர்களுக்கே உள்ள புத்திப்படி எத்தனை பெட்டி வாங்கினானோ என்றாலும் நான் அறிவுபூர்வமாகத்தான் மதிப்பிட்டேன். இன்றைக்கும் அறிவுபூர்வமாகத்தான் எங்களுடைய உறவு இருந்தது. அதாவது உங்களை பார்த்து வியக்கிற விஷயம் என்னவென்றால், எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்து அந்த பள்ளியில் படித்து பிறகு நீங்கள் வழக்கறிஞராகி அந்த மாதிரி கிராமப்பகுதியிலிருந்து வருகிறவர்கள் ஆங்கிலம் பேசலாம். ஆனால் நீங்கள் பேசும் ஆங்கிலம் மிகவும் வித்தியாசமாக ஆரம்பத்திலிருந்தே உங்கள் ஆங்கிலம் இருக்கும். அப்படி பேசக்கூடிய நீங்கள் இவர்களுடைய ஆங்கில பேச்சு, ஆங்கில அந்த சொற்றொடரை எந்த அளவுக்கு அது உங்களை கவர்ந்தது? நீங்கள் எவ்வளவு நாட்கள் அவரோடு ஆங்கிலத்தில் உரையாடி இருக்கிறீர்கள்? சில பொதுமக்களுடைய பிரச்சனையும் நான் கொண்டு போய் சொல்லியிருக்கிறேன். தொழிலாளர் பிரச்சனைகளையே, உதாரணமாக நெய்வேலி நிலக்கரி சுரக்க பங்குகளை விற்கப் போகிறார் என்று சொன்னபோது அவர் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் இறங்கிவிட்டார். 3 நாள் 4 நாள் தொடர்கிறது. இன்னும் சில நாட்கள் நினைத்தால் தமிழகம் இருளும். ஏனென்றால் அங்கிருந்து நமக்கு வருகிற மின்சாரம் தடைப்பட்டு போய்விடும். தொழிலாளர்களுடையக்கும் பல தொல்லைகள் ஏற்படலாம். பிறகு இது எப்படியா தீர்க்க வேண்டுமே நம்மிடம் நான் போய் கேட்டபோது, என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்று அமைதியாக கேட்டார். இல்லை, ஏதாவது செய்தாக வேண்டும், முடிக்க வேண்டும், வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும். நானும் யோசித்து பார்க்கிறேன். மாற்று வழி தெரியவில்லை. ஏனென்றால் பொதுத்துறையினுடைய பங்குகளை விற்பது என்பதை கொள்கையாக வைத்துத்தான் தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சிக்கு வந்து விட்டார். சரி, அடுத்த காங்கிரஸ் கட்சியினர் அவர்கள் தான் இதை கொண்டு வந்தவர்களே, பங்குகளை விற்பது என்று. முதலிலே சொன்னார்கள் நட்டமடைகிற தொழிற்சாலையின் பங்குகளை விற்கப் போகிறோம் என்று. நட்டமடைந்த தொழிற்சாலையின் பங்குகளை எவன் ஓடி வந்து வாங்குவான்? வாங்கவில்லை. எனவே இப்பொழுது இவர்கள் நவரத்னம் என்று எது சொன்னோமோ அதை பார்த்து விற்கிறார்கள். தவறு செய்கிறார்கள் என்பது தெரிகிறது. நாம் சொன்னால் எப்படி கேட்கப் போகிறார்கள்? எனவே ஏதாவது ஒரு வழி தேட உங்களுக்கு ஏதாவது தோன்றுகிறதா என்றார். எங்களுக்கு மறியல் செய்வது, முற்றுகை போடுவது, உண்ணாவிரதம் இருப்பது தானமாக தெரிகிறது. வேறு வழி தெரியவில்லை. கொஞ்சம் ஆடிட்டர் யாரையாவது வைத்து அதில் என்ன எங்காவது உழைந்து இழுக்க முடியுமா என்று பாருங்கள். நான் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லோரும் மூளையை போட்டு மண்டை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் என்று. உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுதான்? போராடுவது ஒன்றுதான் வழி என்று. போராடுவதில் மாத கணக்கிலே போராடலாம், நம்ம யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அதனால் தீர்வு வருமா? தீர்வு வர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லுங்கள் என்றார். தெரியவில்லை, நீங்கள் யோசியுங்களேன்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். மறுநாள் காலையில் எனக்கு தொலைபேசியிலே பேசி தீர்வுக்கு ஒரு வழி கண்டுபிடித்து விட்டேன். நம்முடைய மாநில அரசினுடைய பொதுத்துறை இருக்கிறதே, அது அந்த பங்குகளை வாங்குவது என்று கொடுத்து விட்டோம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அவ்வாறு மத்திய அரசினுடைய பொதுத்துறை பங்கை மாநில அரசின் பொதுத்துறைக்கு விற்க முடியாது என்று இருக்கிறதாம் ஒரு தடை. இதனடா வம்பு? வாங்க தயாராக இருந்தாலும் அவன் விற்க தயாராக இல்லையா? ஆமாம், அப்போ திருத்தம் வேண்டும். அப்பொழுது என்ன செய்வது? நிதி அமைச்சருக்கு எழுதியிருக்கிறேன், அதில் திருத்தம் கொடுக்கலாம். உடனடியாக வரவேற்று வாழ்த்து கூறியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கம். உடனடியாக வாழ்த்து கூறி நல்ல முடிவை எடுத்த மாநில முதலமைச்சர் நெடுழி வாழ்க என தீர்மானம் நிறைவேற்றது CITU. ஏனென்றால் அவர் 2 சங்கம் தான் அந்த நெய்வேலியிலே பலமானவர்கள். அதையே நான் சொன்னால் பெட்டி வாங்கினேன் என்கிறார்கள். அதையே அவர்களுக்கு கிடைத்த போது ஒரு வாழ்த்து, நல்ல வேளை அதையாவது வாழ்த்தினார்கள். அவ்வாறு சுறுசுறுப்பாக எதை எவ்வாறு முடிக்க வேண்டும் என்று பார்த்து மக்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ சங்கடம் வராமல் சில காரியங்களையும் செய்தார். தமிழ் தனியாக பேசுகிற போதும் அவர் பேசுகிற ஆங்கிலத்தை கேட்டிருக்கிறேன்.
கற்றவன் பேசுகிற மொழி என்பது வேறு, பிறப்பால் வந்தவன் பேசுகிறது என்பது வேறு. அதில் இந்த தழுவல் நழுவல் கசிவு எல்லாம் இருக்கும். அம்மா படித்ததை ஒழுங்காக படிச்சிருக்கு, நிறைய படிக்கிற ஒரேஷியஸ் ரீடர், ஏராளமான புத்தகங்களை படிச்சிருக்கு. ஆகவே அவர் பேசுகிற போது பார்த்தால் சாய்ஸ் வேர்ட்ஸ், பிரைம் மினிஸ்டருக்கு எழுதின கடிதங்களை பூரா ஒரு நாளைக்கு படித்து பாருங்கள், தீர்மானங்களை படித்து பாருங்கள். ஏதோ ஒரு 10-12 அட்வொகேட் ஒருவேளை அம்பேத்கரை பழையபடியும் பிறந்து உட்கார்ந்து எழுதி கொடுத்தாரான்னு நினைக்கணும். இல்லை, அதே மாதிரி தான் அவர் ராஜ்யசபாவில் பேசின ஒரு 19 தலைப்பு ஆங்கிலம் இருக்கே, பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். முதல் கூட்டத்தில் அவர் பேசிய போது எங்கள் தேசிய கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நடந்து கொண்டிருந்தது. மாலை 5 மணிக்கு பூபேஷ் குப்தா வந்தார் என்றால் நாங்கள் எல்லோரும் சமத்துவம் பேசுவோம், தோழமைன்னு பேசுவோம். அவர் எல்லோரும் தோழமையாக தான் இருப்பார். அவரை பார்த்தால் எல்லோருக்குமே கொஞ்சம் பயம்தான். அது ஒரு சிங்கம். எனவே நாங்கள் பார்த்து தூரத்தில் விலகி இருப்போம். அவரை எங்களெல்லாம் இழுத்து பிடித்து உட்கார வைப்பார். வந்த உடனே தமிழ்நாட்டிலிருந்து போயிருந்த எங்களை தோழர் மாணிக்கம் இருந்தார், நான் இருந்தேன், இன்னும் வேறு பல தோழர் இருந்தார். தமிழ்நாடு ஹேஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். யூ ஹவ் சென்ட் அ ஒண்டர்ஃபுல் கேர்ள் who kept the Rajya Sabha thrilled for hours. Who is that girl? Where she studied? My God, hats off அப்படின்னாரு. எங்களுக்கு ஆச்சரியம் என்னவென்றால் பூபேஷ் குப்தாவாயால் பாராட்டப்படுகிறார் என்றால், அப்பா இப்போத்தான் பூபேஷ் குப்தா சொன்னார், மொழி மட்டுமல்ல உள்ளடக்கம், எதை சொல்ல வேண்டுமோ அதை பாயிண்டட்லி she referred and she went on narrating, articulating her party policy. Wonderful அப்படின்னாரு. இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் கிராமமாக சுற்றியவர்கள், அகில இந்தியாவையும் சுற்றியவர்கள், பலதரப்பட்ட மக்களை பார்த்திருக்கிறீர்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இவரிடம் பிடித்த வேறு அம்சங்கள் என்ன? மிகவும் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை பெற்ற 2 தலைவர்களில் ஒருவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் என்னுடைய அப்பாவு படித்த காலத்திலேயே பசும்பொன்னிலே அவரும் உயர்நிலைப் பள்ளியிலே படித்தவர். 2 பேரும் அந்த பழக்கத்திலே நான் கல்லூரியில் படிக்கிற போது அவரை போய் பார்த்து உரிமையோடு மணிக்கணக்கிலே பேசிக் கொண்டிருப்பேன். ஏராளமான கேள்விகளையும் கேட்பேன். பொறுமையோடு பதில் சொல்லிக்கொண்டே இருப்பார். அவ்வளோ பெரிய தலைவர் என்பதால் அந்த அகங்காரம் எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் அவரை பார்க்காதவர்கள், அவர் பேசியதை கேட்காதவர்கள், அவர்கள் அக வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் எவ்வாறு வாழ்ந்தார் என்பதை கொஞ்சம் கூட தெரியாதவர்கள், தெரிந்து கொள்ளவே விரும்பாதவர்கள் அவரை கொலைகாரர் என்றே சொல்லி வருவதை என் காதார கேட்டிருக்கிறேன். அதற்கு அப்பாற்பட்டவர் அவர். நீதிமன்றமே ஒப்புக்கொண்டு விட்டது. இருப்பினும் நான் அதை இங்கே சொல்லி விரும்பவில்லை. அதே போல இந்த அம்மையாரை அவர் ஒரு பெண் என்ற முறையிலும் திரைத்துறையிலிருந்து வந்தவர் என்ற முறையிலும் ஒரு கட்டுப்பாட்டோடு தானே இருப்பார்கள். அது இயல்பு, தவிர்க்க முடியாது. இது அவருக்கு மட்டுமல்ல, எந்த பெண்ணை அந்த இடத்தில் உட்கார வைத்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். இதை புரிந்து கொள்ளாமல் அவரோடு ஒரு நாள் கூட சந்தித்ததில்லை. ஒரு நாள் கூட அவர் வீட்டுக்குள்ளே போய் ஒரு 10 நிமிடம் அவரோடு பேசியதும் இல்லை. ஆனால் அவருக்கு இல்லாத குணங்களை எல்லாம் வைத்து ஒரு பயங்கரமான துர்காதேவி மாதிரி, பத்ரகாளி மாதிரி அவர்கள் பேசுவது எழுதுவதை நான் பார்க்கிற போது, இவர்கள் எப்பொழுது பார்த்தார்கள்? நாம் பார்த்ததற்கும் இவர்கள் பார்ப்பதற்கும் என்ன இருக்குது? இவ்வளவு நேர்மாறாக இருக்கிறதே. இது கற்பனையில் அவர்கள் வர்ணித்தது, நான் நேரில் பார்த்தது. தெளிவாக சொல்கிறேன், அவர் ஏழைகள் மீது, குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்களுக்கு நேராக என்கிட்டே வாதாடுற போதே சொன்னார், அம்மா கொஞ்சம் இதெல்லாம் மார்க்சிசமெல்லாம் கொஞ்சம் படித்தா அதில் ஒன்றும் தப்பு இல்லைம்மா, எம்ஜிஆரும் படித்தார் இல்லையான்னு சில சமயங்கள் எங்கள்கிட்ட கேட்பார். நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அவர் எங்களோட வாதாடி இருக்கிறாரு, வியட்நாம் போகிற பற்றி வாதாடி இருக்கிறார், எல்லாம் பண்ணுறாரு, நீங்களும் அதை மாதிரி செய்யலாமேன்னு சொல்லுவது. ஸோ யூ ப்ரிசியூம் தட் ஐ ஹவ் நாட் read anything. You are putting a zero for me. Oh, I can't compete with you. You might have read several books because you belong to that party. Remember, Mr. Pandian, I too have read something. ரொம்ப பொலைட்டா, I have learnt the basics of Marxism and I don't differ from that. But in implementation, we differ. Interpretation, many differ. So let it go. இது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நான் காண்பதற்கு முந்தா நாள் தான் அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறார். அப்பல்லோ மருத்துவமனையிலே அவருக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர் அவரை அழைத்து, நீ கட்டாய மாசேதுங்கனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை லியோ சோஷி எழுதியிருக்கிறார், அந்த புத்தகத்தை படியுங்கள் என்று சொன்னாராம். இன்று ஹிந்து பத்திரிகையில் அது வெளியாகிருக்கிறது. அவரை ஒன்றும் படிக்காதவர், ஒரு முதலாளித்துவத்தில் ஒரு எப்பொழுதுமே அரிதாரம் பூசி உலகத்துக்கு காட்சி தருகிறவர்,
என்று ஒரு முற்போக்கு கட்சியை சார்ந்தவர்கள் நினைக்கலாமா? அவர் போட்ட திட்டங்கள் பூராவையும் பாருங்கள். இந்த 5 ரூபாய்க்கு ஒரு சாம்பார் சாதம், 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி போட்டு 3-4 வருஷம் ஆச்சுல, 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. வேறு எந்த மாநிலத்திலாவது ஒரு போட்டிக்காவது ஒரு இடத்துலையாவது போட்டிருக்காங்களா? ஏன் போடக்கூடாது? இந்தியாவில் ஏழைகளே இல்லையா? மற்ற மாநிலங்களில் உழைக்கிறவர்கள் கஷ்டப்படுறவர்களே இல்லையா? வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே கட்டுமான வேலைகளுக்கு வரக்கூடிய பலர், அவர்களுக்கு முழுக்க முழுக்க இன்றைக்கு அபயம் என்று உணவு கொடுப்பது இந்த அம்மா உணவகம்தான். இந்த அம்மையார் மறைந்த போது லட்சக்கணக்கான மக்கள் எல்லா விடுதிகளும் மூடிவிட்டார்கள். எனவே அவர்களுக்கு எங்கே போய் தண்ணீர் குடிப்பது என்பது கூட இல்லை. அவ்வளவு பேருக்கும் முடிந்த அளவுக்கு தயிர் சாதம், இட்லி கொடுத்து சமாளித்திருக்கிறார். இது சாதாரணமாக தெரிகிறது. அதை விட நான் ஒரு படி செய்திருந்தால், நான் என்றால் நான் அல்ல, வேறொரு மாநிலத்தில் அல்லது என் கட்சி செய்திருந்திருக்குமானால் நான் துணிந்து நிமிர்ந்து நின்று என்னம்மா பெரிய காரியம் செய்யாது, நாங்கள் ஆட்சியில் இருக்கிற ஆட்சியில் மாநிலத்தில் இதை போல 100 செய்துவிட்டேன். இதை நான் பகிரங்கமாகவே கேட்டேன். மதுவிலக்கு அதுவும் இன்று மாலையே முற்றாக என்று பலர் பேசுகிறார்கள். மதுவிலக்கு என்பது மணிமேகலை காலத்திலிருந்து, திருவள்ளுவர் காலத்திலிருந்து இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் சொல்லாதவர்களும் இல்லை, முயற்சி செய்யாதவர்களும் இல்லை, செய்யப்பட வேண்டும். ஏன்னா மனிதனை கெடுக்கிறது, அதில் கருத்து வித்தியாசமே இல்லை. ஆனால் ஒரு அரசாங்கம் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருக்கிற பொழுது இந்தியா முழுமைக்கும் செய்யாமல் ஒரு மாநிலத்திலே மட்டும் செய்வது என்றால், நாளைக்கு உன்னை ஆட்சியில் உட்கார வைத்தாலும் நடக்குமா? உன் கட்சியை ஆட்சியில் இருக்கிற மாநிலத்தில் செய்ய முடியுமா? செய்திருக்கிறாயா? கேட்பானா? கேட்க மாட்டானா? பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியிலே உடனே சொல்லிவிட்டானே, அது உங்கள் எல்லையோட நிறுத்திங்க, எங்கள்கிட்ட பேசாதீங்கன்னு. அப்போ அங்கே இருக்கிற தமிழன் காணலாம், இங்கே இருக்கிற தமிழன் மட்டுமே ஏன்? எனவே எல்லாவற்றையும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து ஒப்பிட்டு பார்த்து சொன்னால் பல வகைகளில் தமிழ்நாடு முதலிடங்களில் அல்லது முன்னேறக்கூடிய வசதிகளே இருக்கிறது. தொழில்துறையிலே அது பின்தங்கிவிட்டது, அது வரலவில்லை. இந்த மகாநாடு நடத்தினர், அது உலக முதலாளித்துவத்தினுடைய நெருக்கடி என்னும் ஒரு பாகம். அது நீங்கள் நான் அல்ல. இதே பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில் ஆலை ஏன் மூடப்பட்டது? ஸ்டாண்டர்ட் மோட்டார் ஆலை ஏன் மூடப்பட்டது? மதுரையிலிருந்து மிகப்பெரிய ஹார்வி மில் ஏன் மூடப்பட்டது? வரிசையாக நான் சொன்னால் நீண்ட பட்டியலை கொடுத்து கொண்டே போவேன். வந்தது நோக்கியா, போன வேகம் எங்கே? இது உலக அரசியலும் உலக பொருளாதாரம். நீங்கள் எல்லாரும் இந்த உள்ளூருக்குள்ளே மட்டும்தான் நடக்கிறது என்பது சொல்லலாமா? உலகத்தில் நடக்கிற விலை, பெட்ரோல் விலை இறங்கிற்று, நாம் போராடியதால் அல்ல. அங்கே அவர்கள் அதனை நடத்திய காரணத்தால் குரூடு விலை இறங்கியது, இங்கே கொஞ்சம் குறைத்தார். இப்பொழுது ஏற்றிக்கொண்டே போகிறார்கள். ஏற்றிக்கொண்டே போவது அரசாங்கம் அல்ல, அதற்கென்று ஒரு குழு அவர்கள் ஏற்றிக்கொண்டே போகிறார். தங்கம் விலை ஒரே நாளில் 1000 ரூபாய் ஏறுகிறது, 300 ரூபாய் குறைகிறது. இது என்ன வேடிக்கை? உடனே டிமாண்ட் அண்ட் சப்ளை சொல்லலாமா? இல்லை. எனவே இவைகளை எல்லாம் கொஞ்சம் பொறுமையோடு நிதானமாக, விருப்பு வெறுப்பு இல்லாமல், பொருளாதாரமா, உலகத்தில் ஒரு பங்கு தான் இந்தியா, இந்தியாவில் ஒரு மாநிலம்தான் தமிழ்நாடு, அதில் பல கட்சிகள், அதில் ஒன்று அது. எனவே அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு செய்திருக்கிறாரா, செய்யவில்லையா? சில தவறுகள் செய்திருக்கிறார் என்று ஓங்கி அடியுங்கள். மேடையில் நின்றால் என்ன வேண்டும்? ஜனநாயக நாட்டில் அவரை விட அதிக வாக்குகளை பெற்று அவரை இறக்கிவிட்டு நீ ஆட்சி பொறுப்பேற்று நீ செய்ய வேண்டும். அதற்கு தடையே இல்லை. இப்பொழுது மக்கள் வாக்களித்ததையும் பார்த்தோம். அதை விட இப்பொழுது கண்ணீர் விட்டு அவர்கள் கதறுவதை பார்க்கிறோம். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அதான் இந்த நேரத்தில் ஒரு முறை அவரோடு பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், உங்கள் அளவுக்கு நான் மார்க்சிய கொள்கையை படிக்காவிட்டாலும் ஓரளவு படித்திருக்கிறேன் என்று உங்கள்கிட்ட சொன்னார். ஒரு முறை என்னிடம் கேட்டார், சுதாங்கன், ஹேவ் யூ ரெட் தாஸ் கேபிட்டல் என்றார். நான் ஓரளவு படித்திருக்கிறேன் என்றேன். மேடம், ஹேவ் யூ ரெட் செவரல் டைம்ஸ் என்றார்கள். பயோகிராஃபி படிப்பதில் அவருக்கு மிகுந்த ஆர்வம். அவர் எழுதியிருந்த மனதில் பதிந்த மலர்கள் என்ற புத்தகங்களை பற்றி எழுதியிருக்கிறார், வேர்ல்டு கிளாசிக்ஸ் பற்றி எழுதியிருக்கிறார், பொது உடைமை தத்துவங்கள் பற்றி எழுதியிருக்கிறார், சார்ல்ஸ் டிக்கன்ஸின் நாவலை பற்றி சுருக்கமாக கொடுத்திருக்கிறார், 74 கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். எனக்கு பிடித்தது என்று 74 விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறார். மனதில் பதிந்த மலர்கள் என்ற புத்தகத்தில் தாய் வார இதழில் வந்தது. அது நீங்கள் நினைவுபடுத்திய உடனே ஒரு நல்ல சுவையான நிகழ்ச்சி மறந்து விட்டேன். இந்த தேர்தல் உறவுகளெல்லாம் ஏற்பட்டு மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் இரண்டும் அந்த அம்மையாரோட ஒப்பந்த உறவு வைத்து கொண்டோம் அல்லவா? ஆகவே அந்த தேர்தல் கடைசியில் கையெழுத்து போடுவதற்காக தோழர் பிரகாஷ் காரத் வந்திருந்தார். அவரோடு வரதராஜன் வந்தார். எங்கள் கட்சியின் சார்பில் பரதன் வந்திருந்தார். நானும் போனேன். நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து பேசணும். அவர் வீட்டில் இரவு சாப்பிட கூப்பிட்டு விட்டார். எல்லோரும் போய் உட்கார்ந்தோம்.
பிறகு வரிசை வரிசையாக வந்து அந்த சாப்பாடு வைக்கிற போது அதனுடைய வடிவத்தை பார்த்து அதுக்கு என்ன பெயர் என்று எங்களால் சொல்ல முடியல. சில சமயம் பலகார கடையிலே போனாலும் அதை நான் விரலை காட்டித்தான் அதை எடுப்பா அப்படின்னுவேன், ஏன்னா எனக்கு பேர் தெரியாது. இதுபோல் அவர் வைத்த உணவு எல்லாவற்றையும் பார்த்து விட்டு பிரகாஷ் காரத் அருகில் தான் நான் உட்கார்ந்துருந்தேன். வாட் இஸ் திஸ், வெரி ஸ்ட்ரேஞ்ச், ஐ ஹேட் நெவர் சீன் இட் எனிவேர் இன் இந்தியா அப்படின்னாரு. ஆமாம், புதுசு புதுசாக இருக்குது, என்னன்னே தெரியல, ஆர்டிஸ்டிக்காக என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. பூரா வெஜிடேரியன், இரவு நேரம். அதை அவங்க சொல்லி தயாரிச்சிருக்காங்க அவருக்கு. அப்போது ஒரு விடலை பரதன், இது நான் சாப்பிட்டா ரொம்ப நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது, டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் நான் சாப்பிட வேண்டியது சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி. ஆனால் இதெல்லாம் எப்படி யார் தயாரிக்கிறது, டு யூ ஹேவ் டைம் டு குக் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு கேட்டார். இல்லை. அப்புறம் அவங்க கூப்பிட்டார், அந்த அம்மா வேலை செய்கிறவங்க சமைக்கிறவங்கள கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே இவர் அதில் படிச்சிருக்காரா? ஆமாம், படித்தவர், கெஃபெட்டேரியாவில் நல்லா படித்து பட்டங்கள்லாம் வாங்கினவர். அதில் நான் என்னதுன்னு சொல்லி அந்த மெனுவை தயார் பண்ணுறது நான் தான் பண்ணுவேன். அதை சூஸ் பண்ணி அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கணும். ஒன்று அதிகமாக வச்சு ஒன்று குறைவாக வச்சுருந்தா அது சரியாக இருக்காது. இப்படி வரிசையாக சொல்லிவிட்டு இதுக்கான புத்தகங்கள் இங்கே இருக்குது. இதனுடைய ஆரிஜின் என்னென்னா, இது வந்து இட்டலியிலிருந்து வந்தது. நம்ம சொல்கிறோம் இட்லி தோசை, இது நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கினது இல்லையா, இது இந்த நாட்டிலிருந்து நமக்கு வந்தது அப்படின்னு வரிசையாக ஒவ்வொன்றா சொல்லுது. எப்பா, சாப்பாட்டில் வந்து சாம்பார் எங்கேருந்து வந்துச்சு, சட்னி எங்கேருந்து வந்துச்சுன்னு இருக்கும் புத்தகம். ஷி ஹஸ் ரெட் எவ்ரிதிங். சரியாக நினைவு இருக்கிறது. ஒரு முறை ராஜீவ் காந்திக்கு போயஸ் தோட்டத்தில் ஒரு விருந்து கொடுத்தார், நீங்களும் போயிருந்தீர்கள். அந்த விருந்து சம்பவத்தை பற்றி சொல்லுங்கள். இதே மாதிரி தான் இவன் விருந்த ருசியாக சாப்பிட்டதால தான் அந்த அம்மாவை பொழுதுகிட்டே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கலாம். உண்மைதான். என் நன்றி கொன்றார்க்கும் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகக்கு. விஜய காலத்தில் யாரும் ஆயிடுச்சு. அவர் எங்கள் பக்கத்தில் உட்காந்து அவர் சாப்பிட மாட்டார். எங்களுக்கு அவரை எடுத்து வைக்காது. ஏங்க அவங்க இருக்கிறாங்க, அதை தட்டை இங்கே வைக்க சொல்லுங்க, நம்ம எடுத்து வச்சுக்கிறோன்னு பாலதண்டாயன் சொல்லுவார். வெறும் இந்த தோசைக்கு இட்லிக்காக நான் கூப்பிடலை, உபசரிப்பவன் நான், என் கையால் வைக்க வேண்டும், சாப்பிடுங்கன்னு. நின்று எல்லாருக்கும் வச்சு எல்லாரும் தொட்டதுக்கு பிறகு அவர் உட்காருவார். உட்கார்ந்த பிறகு பிடிச்சி பார்த்து போதாது, இன்னொன்று வைங்க, நிறுத்தக்கூடாது, சாப்பிடணும். அவர் உபசரிக்கிற முறை இருக்கிறதே, சாப்பிட்ட உணவை விட அவர் நடந்து கொண்ட முறை மனிதன் சாகும் வரை மறக்க முடியாது. அது ஏறத்தாழ அவருக்கும் இவருக்கும் அதில் போட்டா ஓட்டியே நடக்கிறது என்று நினைக்கிறேன், அந்த உபசரிப்பு முறைகள் நடத்துகிறவன். ஆனால் ஒன்றை மட்டும் ஒரு அரசியல்வாதி என்ற முறையிலே சொல்கிறேன், அவருடைய கரார் தன்மையும் கண்டிப்பும் எவ்வளவு நியாயமானது என்பதை அவர் அந்த கட்சியை நடத்தி வெற்றி கண்ட பிறகு இப்பொழுது மனதார ஒப்புக்கொள்ள வேண்டும். அமைச்சருக்கு போடுவார், பொறுப்புகளிலிருந்து இறக்கி விடுவார். அதற்கு காரணமே இருக்காது. ஆளுநருக்கு சிபாரிசு பண்ணுவார், ஆளுநர் அதை மாற்றிவிட்டு அவருக்கு இன்னொரு பொறுப்பு கொடுத்தா சார். யாராவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட யாரும் எதிர்த்து அறிக்கை விட்டதாகவோ, என்னை பழி வாங்கி விட்டார், மோசடி பண்ணி விட்டார், கட்சியின் விதியை மீறி விட்டார் சொல்ல நான் கேட்டதே இல்லை. தமிழகத்தில் அவர் தனக்காக அல்ல, தான் எதிர்கொள்ளுகிற ஒரு பயங்கரமான பலமான சக்தி இருக்கிறதே, அதை முறியடிக்க வேண்டுமானால் இத்தகைய கட்டுப்பாட்டுடன் தான் ஒரு கட்சியை நடத்த வேண்டும். வேறு வழியில் இந்த கட்சி அதை எதிர்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து அந்த வழியில் செய்திருக்கிறார். அது நேற்று வரையில் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ அந்த விருந்து சம்பவத்தை சொல்லுங்க. ராஜீவ்காந்தி போனோம், நான் அது 12 பேரில் நான் ஒரு ஆள். ராஜீவ்காந்தி போகிற போது கேட்டார், வாழப்பாடு ராமமூர்த்தி வந்திருந்தார், இஸ் ஷி வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன்னாரு. I don't know. I had never been to her home for food. This is the first time I am invited along with you. We have to go and see அப்படின்னு. அப்படியா, உனக்கும் தெரியாதா, let us see அப்படின்னு போயிட்டோம். ஆக அவருக்கும் சொன்னேன், எனக்கும் தெரியாது. ஆனால் உள்ளே போனால் அந்த டேபிளை பூரா அடுக்கி வச்சா வரிசையாக புஃபே தான், நடுவில் வச்சுட்டு அவரை எடுத்துக்கிற சொல்லி, பியூர் நான் வெஜிடேரியன், வெல் ப்ரிப்பேர்ட் நான் வெஜிடேரியன். அப்போ தான் ராஜீவ்காந்தி சொன்னார், அவன் எதுலேயும் பீட் பண்ண முடியாது போல் இருக்கே, மல்டி டேலண்டட் லேடி அப்படின்னாரு. திரும்பி வரும்போது சொன்னார், பட் when you negotiate with her, she is a hard nut to crack, very tough customer அப்படின்னாரு. இல்லை நீங்கள் பேசுங்க, எல்லாம் சரியாயிரும், நம்ம நாட்டுக்காக இந்த ஒற்றுமை வேண்டி இருக்கு, ஐயோ நம்ம 2 பேரும் சேர்ந்தான் தேர்தலில் நிற்கன்னு சொல்லுங்கள், she will listen to reasoning but not to dictating.
நீங்கள் ரீசன் அவுட் வித் ஹியர் ஷி வில் அக்ரின்னு. எஸ், தட் இஸ் வாட் ஐ ஆம் கோயிங் டு ஃபாலோனார். அன்று வெற்றி பெற்றது, அந்த கூட்டணி வெற்றி பெற்றது, நாங்களும் வெற்றி பெற்றோம். இந்த காவிரி முல்லை பெரியார் பிரச்சனைகளில் அவர் கையாண்ட முறையை எப்படி பார்க்கிறீர்கள்? இப்பொழுது கூட 2 நாட்களுக்கு முன்னால் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற தீர்ப்பை பார்த்தால் அது அவர் எடுத்த முயற்சிக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி தானே இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சந்தேகமே வேண்டாம். இறுதியாக அவர் மறைவுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்கிற தீர்ப்பு இருக்கிறதே, நிச்சயமாக நாம் எல்லோரும் இரங்கலை கண்ணீர் வடிக்கிறோமே, அதை விட அவருக்கு, அம்மா நீ வாதாடியதை நாங்கள் மறக்கவில்லை, மிச்ச சொச்சம் இல்லாமல் நான் கேட்டதில் நாங்கள் முழுமையாக கொடுப்பது விசாரித்து கொடுக்கிறோம், இப்போதைக்கு நான் பழைய உத்தரவை நிலைநாட்டி காட்டுகிறேன் என்று அவருக்கு பழையபடியும் அவரும் மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அது முல்லை பெரியார் சொன்னீங்களே, அதில் 142 அடி பல ஆண்டுகளுக்கு பிறகு நிறுவப்பட்டது. எல்லா கிராமங்களிலும் பொங்கல் வைத்து கொண்டாடினார். எல்லா கிராமங்களிலும் பின்னி கொய்க்கு படம் வைத்து மாலை ஓட்டார். இவருடைய படத்தையும் வைத்து மாலை ஓட்டார். அப்பொழுதே அவர்களெல்லாம் இப்பொழுதும் ஒவ்வொரு கிராமத்திலும் நாள்தோறும் சுற்றி வந்து இரங்கல் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே கண்ணீர் வடிப்பவர்கள் அவர்கள்தான். என்றைக்கு ஏழை ஒருவன் ஆட்சியிலிருந்து மறைகிற ஒருவருக்காக கண்ணீர் வடிக்கிறானோ அந்த ஆட்சியாளருக்கு நற்பெயர், நற்சான்றிதழ் கிடைத்து விட்டது என்ற அர்த்தம். இவங்களுடைய ஆட்சியில் 5 திட்டங்களை வரிசைப்படுத்துங்கள், 1, 2, 3 என்று அந்த அவ்வை பிராட்டியிடம் கேட்பதைப் போல 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தினால் எந்த 5 திட்டங்களை வரிசைப்படுத்துவீர்கள்? முதல் திட்டமாக நான் மீண்டும் அந்த தொட்டில் திட்டத்தை தான் சொல்லுவேன். அதில் முழு மனிதாபிமானம் அடங்கியிருக்கு. அதுவும் பெற்ற தாய் குப்பையில் தூக்கி எறிந்து விட்ட பிறகு அதை தூக்கி வளர்ப்பது என்று சொன்னால் சாதாரணமான காரியம். எல்லோரும் வாயால் நிறைய அனுதாபங்களை தெரிவிப்பார். இன்றைக்கு அவர்களுக்கு அரசாங்க ரீதியிலேயே ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அது நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் கேள்விப்பட்டேன். அதற்கு அடுத்து இந்த 24 கிலோ அரிசி அடையாள அட்டையோடு வரலாம் என்று 1,72,00,000 குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறதே, அது நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த உங்களுக்கும் எனக்கும் சாதாரணமாக தெரியலாம். இது இல்லாமல் நம்ம வாழலையா, நம்ம தாத்தா வாழலையா, இவங்க தான் வந்து சோறு போட்டாங்களான்னு இருக்கலாம். ஆனால் அது இல்லாமல் இருந்த குடும்பங்களும் ஒரே ஒரு நேரத்தில் தண்ணீரைக்கு மேல் தண்ணீரை ஊற்றி அதையே குடித்துவிட்டு பாடுபடுத்தவர்களும், அதுவும் இல்லாமல் அழுதவர்களும் நான் வாழ்ந்த கிராமத்திலேயே பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு நான் பிறந்த ஊரிலும் பார்க்கிறேன், மற்ற கிராமங்களிலும் பார்க்கிறேன். எந்த வீட்டிலும் அத்தகைய இழி நிலை, அவல நிலை இல்லவே இல்லை. இது சாதாரணமான காரியம் அல்ல. அது எவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி என்பதற்கு ஒரு அடையாளம் இந்த உணவு உறுதி திட்டம் என்று மத்திய அரசு கொண்டு வந்ததல்லவா. அது வந்தபோதும் நான் தேசிய குழுவிலே இருந்தேன். நம்முடைய கட்சி ஆதரிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தால் ஆதரிக்க வேண்டியதான், பல மாறின் செய்யுங்கள், ஆனால் அதிலிருந்து தமிழகத்திற்கு விதிவிலக்கு கொடுங்கள் என்று கேட்டேன். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பிரதன் கேட்டார். எல்லாரும் அது வேணும் சீக்கிரம் நிறைவேற்றணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்காக அகில இந்திய இயக்கம் நடத்துகிறோம், தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்குன்னு கேட்குறேன்னு. இங்கே கேட்குறது நான் 1 கிலோ 4 ரூபா அப்படின்னு, இன்னொரு கிலோ என்னமோ 2 ரூபா கோதுமை அப்படின்னு விலை போட்டிருக்கீங்க. அங்கே சும்மா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் அதை போய் சொல்லி விட்டுறேன்னா இப்போ 24 கிலோவையும் எனக்கு வேணாமல் கொடுக்கக்கூடாது, ரூபா கொடுக்கணுன்றீங்களா? அவ்வளோதான், நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தார் போல தான் இருக்கும். எனவே என்ன சொன்னேன், இப்போ அந்த தீர்மானம் அம்மா உயிரோடு இருக்கிற பொழுதே அந்த உணவு உறுதி திட்டத்தில் ஒரு திருத்தம் கொடுத்து இந்த ஒன்று தமிழகத்திற்கு மட்டும் விதிவிலக்கு, அது தொடரும்னு கொடுத்துருக்காங்க. வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. அதுவே ஒரு பெரிய சிறப்பு அல்லவா. அதே போல் அந்த பெண்களுக்கு கொடுத்துருக்கிற பாதுகாப்பு. இன்னொன்று, அது ஒரு எவ்வளோ ரூபா ஒதுக்குனாங்க, அதனால் உடனே புரட்சி வந்துருச்சா? அதெல்லாம் புரட்சி வர்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டா இருக்கேன். நானும் படித்து கேலி செய்ய விரும்பவில்லை, யோசிக்க வேண்டும். குழந்தைகளை தூக்கி கொண்டு பயணம் செய்யும் தாய் ஒரு பேருந்து நிலையத்தில், ரயிலில், வேறு எங்காவது இறங்கிய உடனே எப்படி மார்பிலை வைத்து அந்த தாய்ப்பால் கொடுங்கள், தாய்ப்பால் கொடுக்க வேண்டும், புட்டி வைத்து கொடுக்காதீர்கள், இதெல்லாம் புத்திமதி. அவர்களுக்கென்று ஒரு தனி அறை கட்டி அந்த தாய்மார் அங்கே போய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கலாம். இன்னைக்கு கட்டியிருக்காங்க, பல பேருந்து நிலையங்களில் பார்த்தேன். இதெல்லாம் சாதாரண அரசியல் வர்ணனையில் வர்ணிக்க முடியாது. இது ஒரு தாயினால் தான் சிந்திக்க முடியும், ஒரு பெண்ணினால் தான் அதை உணர்ந்து அமைக்க முடியும். நிச்சயமாக அவர் வெற்றி பெற்று விட்டார் பல விஷயங்களில். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? மல்டி ஸ்பெஷாலிட்டி ஓமந்தூரார் மட்டும்
அதை நம்முடைய தமிழ் மக்கள் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் நீங்கள் அதை போய் பார்த்து கட்டாயம் தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இன்னும் அது பெரிய மருத்துவமனையாக இருப்பதால் கட்டிடத்தை பார்த்தே பலர் போகாமல் இருக்கிறார். எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அங்கே வைக்கப்பட்டுள்ள மருத்துவ கருவிகளை பார்த்தால் அசந்து போய் விடுவீர்கள். அத்தனையும் இவர்கள் செய்தது. எனவே மருத்துவத்துறையிலே இவ்வளவு முக்கியத்துவம் பெற்று இருக்கிற போது உலக டாக்டர்களே அவரை பராமரிக்கிறார்கள், சிகிச்சை கொடுக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அப்படித்தான் செய்திருக்கிறார். எனவே நான் முழுக்க நம்பினேன். ரெண்டாவது, மன தைரியம் உடையவர், வில் பவர், டெரிபிள் வில் பவர். எனவே இவர் கட்டாயம் வெற்றியோடு வந்து விடுவார். இவருக்கு மருந்து கொடுப்பதை விட அதற்கு பிறகு மக்கள் தமிழ்நாடு முழுமையிலும், அவங்க அப்பா அம்மா அழுத போதே மாத்திரை வாங்கி கொடுத்தானா எனக்கு தெரியாது. இதற்கு அவர் கூட்டம் கூட்டமாக பால் குடங்களை ஏந்தி கொண்டது, பெண்கள் போனதும் வந்ததும் அழுததும், இது இட் வில் ஹேவ் சம் எஃபெக்ட். இது பெரிய சூப்பர்ஸ்டிஷனா இதா இல்லை, மக்கள் அதை விரும்புகிறார்கள். எனவே இந்த செய்தியெல்லாம் போனால் அதுவே ஒரு உறுதியை, தைரியத்தை கொடுக்கும். எனவே அவர் மீண்டு விடுவார் நினைத்தேன். பிறகு நான் டாக்டர்களை நான் அங்கே போய் அந்த மருத்துவமனையில் பார்க்கிற போது நம்பிக்கையோடு மட்டுமல்ல, நானும் கொஞ்சம் துணிந்து உண்மையில் என்ன நிலை என்றே கேட்டுவிட்டேன். நன்றாக பேசிக்கொண்டிருக்கிறார், ஆனால் இந்த மருத்துவ விடுதியினுடைய விதிகளின்படி நான் உங்களை அனுமதிக்க முடியாது, இல்லையென்றால் உங்களோடும் பேசுவார். நான் உங்களிடம் பேசினேன், நீங்கள் விசாரித்தீர்கள் என்பதை கட்டாயம் இப்பொழுது உள்ளே போய் சொல்லுவேன். அவர் கேட்பார், நீங்கள் ஏன் நாங்கள் சொல்வதை நம்பவில்லையா? நாங்கள் பொய் சொன்னால் நாளைக்கு எங்களை உலகம் பழிக்காதா? எங்கள் மருத்துவமனையினுடைய பெயர் கெட்டு போகாதா? இரண்டாவது, ஒரு முதலமைச்சரை வைத்துக்கொண்டு நாங்கள் இப்படியெல்லாம் விளையாடலாமா? அரசியலா? எங்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? அவரை முழு ஆரோக்கியமாக போகிறார் என்று பார்த்தால் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த டாக்டராக படித்ததற்கே இது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்றல்லவா நினைப்பேன். எனவே இந்த மாதிரியெல்லாம் துருவி கேள்வி கேட்க விடாது. நான் தான் வெளியே வந்த உடனே சொன்னேன், வதந்திகளை தயவு செய்து பரப்பாதீர்கள். பார்த்தவர்களைத்தான் நான் பார்த்தேன், அவரை பார்க்கவில்லை. ஆனால் நம்பிக்கைக்குரியவர்கள் சொல்கிறார்கள், நம்புங்கள், வெற்றியுடன் வருவார் என்னது. ஏறத்தாழ மறுநாள் அவர் வெளியேறப் போகிறார் என்ற நிலைக்கு வந்துவிட்டது. இந்த மனித உடல் இருக்கிறதே, அதனுடைய உறுப்புகளுடைய இயக்கம் எல்லாமே, அது ஒரு அற்புதமான சிக்கலான ஒன்று. திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டுவிட்டது. அதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அது தடுக்க முடியாமல் இயற்கை விதித்த கடைசி தீர்ப்பாக ஆகிவிட்டது. அதாவது அண்ணா மறைவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவை பார்த்திருக்கிறீர்கள். அப்பொழுதெல்லாம் வன்முறை வெடித்தது. ஆனால் இவ்வளோ பெரிய தலைவர் மறைந்த அந்த இறுதி யாத்திரையில் ஒரு சிறு அசம்பாவிதம் நடக்கவில்லையே, இதை எப்படி பார்க்கிறீர்கள்? நான் சென்னையில் அறிஞர் அண்ணா காலமான போதும் இருந்திருக்கிறேன். பிறகு காமராஜர் காலமான போதும் சென்னையிலே இருந்திருக்கிறேன். அவைகளெல்லாம் இரங்கல் கூட்டங்களிலே நானும் பங்கெடுத்திருக்கிறேன். அதற்கு பிறகு எம்ஜிஆர் மறைந்த போது திரண்டு வந்த கூட்டத்தையும் அது ஒட்டி வந்த செய்திகளையும் பார்த்திருக்கிறேன். கண்ணார பார்த்தவன், பத்திரிகையில் படித்தவன் அல்ல. இவைகள் அத்தனையும் கண்ணார பார்த்தவன். உண்மையிலேயே அன்று மாலையிலிருந்து மறுநாள் வரையில் ஆஹா ஏதாவது நடந்தால் என்ன ஆகும் என்று எதிர்பார்த்ததில் நானும் ஒருவன். ஏனென்றால் மக்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? யார் யாரோ எங்கிருந்தோ வருகிறார்கள். பல லட்சம் பேர் வருகிற போது அத்தனை பேரும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்ன செய்வாள் என்று தெரியும். யாராவது ஒரு மண்ணெண்ணெய் பெட்ரோலை ஊற்றி கொண்டு ஒரு 1000 பேருக்கு நடுவில் ஒருவன் கொளுத்தி கொண்டு உருண்டான் என்றால் என்ன செய்வது? அதுபோலும் நடக்கலாம். ஏதாவது இந்த டாஸ்மாக் கடைகளை நொறுக்கலாம், பஸ்ஸை கல்லவட்டு ஏறியலாம், ஏதோ நடக்கலாம். எது என்ன என்று சொல்ல முடியாது. அப்படி நடக்குமா? போதாக்குறைக்கு மத்திய அரசாங்க இராணுவம் வருகிறது, ஆயுதப்படை வருகிறது, படை தயாராக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது 2 நாட்களுக்கு முன்னாலே அதில் இந்த மழை வேறு பெய்ய போகிறது, வெள்ளம் வரப்போகிறது. அந்த படகு என்ன பீதி பிரச்சாரமே நடக்கிறதே, இந்த குழப்பம்தான் வரப்போகிறது நினைத்தால் அந்த கண்ணீர் தான் அதற்கு பதில். அவர்கள் அழுது வந்தவர்களை ஒழிய ஏதோ நடிப்பதற்காக, ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக வந்தவர்கள் அல்ல. தங்கள் குடும்பத்தில் தனக்கு வேண்டிய ஒருவர் இறந்து போனார் என்பதுதான் ஒவ்வொரு தாயின் உள்ளத்திலும் இருந்து வந்தது. அதுதான் கண்ணீராக வடிந்தது. எனவே கலவரத்துக்கு இடமும் இல்லை, காவல்துறையினருக்கு வேலையும் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு பரபரப்பு செய்தி போட வழியும் இல்லை. தன் தொண்டர்களையும் அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக வைத்து விட்டு போயிருக்கிறார் என்று தானே அதற்கு சந்தேகமில்லாமல். அதுவும் குறுகிய காலத்தில் அதே கழகம்தானே. எனவே அது she has left a legacy that should be properly assessed and understood. இப்போ அவருடைய
அவருடைய மரணம் குறித்து பல்வேறு விதமான அருவருக்கத்தக்க வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவுகிறதே, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது தட் இஸ் எ டீஜெனரேஷன். நம்முடைய யாருமே ஒரு நாட்டினுடைய பண்பாட்டை இழக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அரசியலில் சண்டை போடலாம், விமர்சிக்கலாம், கடும் சொற்களை பயன்படுத்தலாம், கேலி சித்திரம் போடலாம், தோற்கடிப்பதற்கு என்னென்ன முயற்சிகளெல்லாம் மேற்கொள்ளலாம். அவதூறுகளை பரப்பக்கூடாது. முகம் சிரிக்க வைக்க முன்னின்று ஒன்று பேசுவது, முதுகுப்புறம் திரும்பியவுடனே இன்னொன்று பழிப்பது, அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று வள்ளுவர் காலத்திலிருந்து வரை சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் தான் பெருகிக் கொண்டிருக்கிறார். மருத்துவமனையிலிருந்து நான் போய் பார்த்துவிட்டு திரும்பி வந்தவுடனே என்னை துருவி துருவி கேள்வி கேட்கிறேன். நான் சொன்னேன், நான் உளவு பார்க்க போனேனா, உடல் நலம் பற்றி விசாரிக்க போனேனா? ஒவ்வொருவரும் திருப்பி திருப்பி கேட்கிறீர்கள். அவர் உடல் நலம் எப்படி இருக்கிறது என்று யார் சொல்லலாம்? அவரை சோதித்துக் கொண்டிருக்கிற டாக்டர் சொல்லலாம். கவர்னர் என்பதாலே அவருக்கு தெரியுமா அவர் என்ன டாக்டரா? அவர் விசாரிக்கலாம், தன் கவலையை தெரிவிக்கலாம், அன்பை தெரிவிக்கலாம். இதை கூட புரிந்து கொள்ளாதவர்களா இந்த ஊடகத்தில் இருப்பவர்கள், பத்திரிகைகளில் இருப்பவர்கள்? இந்த செல்லை வைத்துக்கொண்டு இத்தனை, அது ஒரு அற்புதமான கருவி நமக்கு உதவுவதற்காக அதை இவ்வளவு சின்னத்தனமான முறையில் கேவலமான வேலைகளுக்கு செய்திகளை பரப்புவதற்கு பயன்படுத்துவது இருக்கிறதே, விஞ்ஞானத்தையும் பாழ்பிடித்து விடுவார்கள் போல தெரிகிறது. அதாவது அரசியலில் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள், பிரிந்திருக்கிறீர்கள், மாற்று கருத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக அவரை சரியான கண்ணோட்டத்தில் பார்த்து நேயர்களுக்கெல்லாம் இதுவரை தெரியாத பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி. நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.